அவருடைய பெயர் என்னுடைய பெயர், அவருடைய தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயர். முஹம்மத் இப்னு அப்துல்லா. அவர் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். என்னுடைய மகள் ஃபாத்திமாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். யூதர்கள் இந்த உலகத்தையே ஆட்சி செய்வார்கள். America and Israel stronger than ever. மஸ்ஜித் அல் அக்ஸா திரும்ப கட்டப்படும். Only build peace on truth. இந்த உலகத்தில் நீதி என்று ஒன்று இல்லாமல் போகும். போர்களால் மக்கள் அமைதியின்றி தவிப்பார்கள். யூப்ரட்டிஸ் நதியும் முழுவதுமாக வற்றிவிடும். Now moving to center stage. அப்போது அரபு நாட்டில் ஒரு மன்னரும் இறந்து விடுவார். அடுத்த ஆட்சியை பிடிப்பதற்கு அவரின் வாரிசுகளுக்கு இடையே உள்நாட்டு யுத்தமும் நடக்கும். அப்போதுதான் அவர் வருவார், அல் மஹதி. அவர் கிழக்கிலிருந்து கருப்பு கொடிகளை ஏந்தி கொண்டு ஒரு வலிமையான படையுடன் மதினாவில் இருந்து மக்காவை நோக்கி வருவார். அவர் மக்காவில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவர்தான் இமாம் மஹதி என்று அவருக்கே தெரியாது. மக்களில் சிறந்த கல்வியாளர்கள் அவரை இமாம் மஹதி என்று கண்டுகொண்டு நீடித்துக் கொண்டிருக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்நாட்டு யுத்தங்களுக்கும் ஒரு தீர்வை கொண்டுவர கட்டாயப்படுத்தி காபாவில் வைத்து ஹஜருல் அஸ்வத் மற்றும் மக்காமு இப்ராஹிம் ஆகியவற்றுக்கிடையே பயத் செய்வார்கள். மக்கள் கட்டாயப்படுத்தியதனால் அவரும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். பின்னர் அவர் இந்த பூமியிலேயே மிகவும் ஒரு வலிமையான படையை உருவாக்குவார். அதில் சிரியா ஜிஹாத் படையினர்தான் அதிகமாக இருப்பார்கள். அந்த படையை யாராலும் வெல்ல முடியாது. அந்த வலிமையான படையை நீங்கள் பார்த்தால் பனிமலையை தாண்டி சென்றாவது அவரிடம் சென்று பயத் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் அவருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்தவுடன் அவருக்கு எதிராக சிரியா பகுதியில் இருந்து ஒரு படை அனுப்பப்படும். அந்த படையை மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையிலான நீரற்ற பாலைவனத்தில் இமாம் மஹதி தோற்கடித்து விடுவார். அதை கண்ட பின்னர் சிரியா மற்றும் ஈராக் நாட்டு மக்கள் அவர்தான் இமாம் மஹதி என்று கண்டுகொண்டு அவர்களுக்கு சத்திய பிரமாணம், அதாவது பயத் செய்து கொடுப்பார்கள். அடுத்து குறைஷியரிலிருந்து கால்பினத்தவரைச் சேர்ந்த ஒருவர் இமாம் மஹதிக்கு எதிராக ஒரு படையை அனுப்புவார். அது சவுதி அரசாங்கத்தைச் சேர்ந்த படை. அதனையும் இமாம் மஹதி வெற்றி கொண்டு அரபு தீபகற்பம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். அதன் பிறகுதான் அரபு நாடுகளில் உண்மையான இஸ்லாமிய ஆட்சி நடைபெறும். தற்போது நடந்து கொண்டிருப்பது போல அல்ல. I think Islam hates us. End of Saudi Arabia. Goodbye to bad rubbish. The most monstrous betrayal of Islam ever committed in history, committed by those who control that state. பின் அவர் அனைத்து முஸ்லிம்களை தனது தலைமையின் கீழ் ஒன்று சேர்த்து யூதர்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கும் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த உலகில் அமைதியை நிலைநாட்ட அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பார். அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய நாடான துருக்கியில் உள்ள கான்ஸ்டான்டினோபிளை ரோமர்கள் நிலை கொண்டிருப்பார்கள். இமாம் மஹதி அதை மீட்க அவர்களை நோக்கி மதீனாவிலிருந்து ஒரு படையை அனுப்புவார். அப்போது முஸ்லிம்களில் 1/3 பகுதியினர் ரோமர்களிடம் தோற்று போரிலிருந்து பின்வாங்குவார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அவர்களில் 1/3 பகுதியினர் கொல்லப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த உயிர் தியாகி ஆவார்கள். மற்றொரு 1/3 பகுதியினர் ரோமர்களை தோற்கடித்து கான்ஸ்டான்டினோபிளை வெற்றி கொள்வார்கள். அப்போது அவர்கள் தஜ்ஜால் வெளியேறிவிட்டான் என்ற பொய்யான செய்தியை கேட்டு தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க சிரியாவுக்கு விரைவார்கள். அவர்கள் சிரியாவுக்கு சென்ற பிறகு மதீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள குராசான் என்னும் பகுதியிலிருந்து தஜ்ஜால் வெளியேறுவான். தஜ்ஜால் வெளிப்பட்டவுடன் அவனுடன் யூதர்கள் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். குறிப்பாக தயாலிசா எனும் ஒரு வகை கோடு போட்ட கெட்டியான ஆடை அணிந்திருக்கும் அஸ்பஹான் நாட்டைச் சேர்ந்த 70,000 யூதர்கள் அவனை பின்தொடர்ந்து வருவார்கள். இப்போதும் இந்த அஸ்பஹான் நாட்டில் தஜ்ஜாலிற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
தஜ்ஜாலின் தோற்றம் ஒரு இளைஞனைப் போலத்தான் இருக்கும். So we see him, a Jew, a young man, powerful, built, curly hair. அவன் இந்த உலகில் 40 நாட்கள் தான் இருப்பான். ஆனால் அது சாதாரண நாட்களைப் போல் இருக்காது. அவன் மக்களிடம் தன்னை இறைவன் என்று கூறி தன்னை வணங்குமாறு அழைப்பான். உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை தவிர மற்ற அனைவரும் அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனது அழைப்பை ஏற்று அவனை வணங்குவார்கள். அவனை வணங்குபவர்களுக்காக வானத்திற்கு கட்டளையிடுவான், வானம் மழை பொழியும். பூமிக்கு கட்டளையிடுவான், பூமி தாவரங்களை முளைய வைக்கும். அவனை வணங்குபவர்களுக்கு மட்டும் அனைத்து செல்வத்தையும் தருவான். அவனை கடவுள் என்று ஏற்காதவர்களையும் பின்தொடராதவர்களையும் அவனது படையை கொண்டு தண்டிப்பான். எனவே அவன் வந்ததும் மக்கள் மலைகளின் பக்கம் விரண்டோடுவார்கள். ஒரு மனிதனை கொன்று அவரை மறுபடியும் உயிர்ப்பிப்பான். இதை அவனால் ஒரு முறைதான் செய்ய முடியும். உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை தவிர இதை பார்க்கும் மற்ற அனைவரும் அவன் பின்னால் செல்வார்கள். இப்படி அவன் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பங்களை உண்டாக்கி பலரை வழிகெடுத்து விடுவான். பின்னர் அவன் மக்காவையும் மதீனாவையும் தனது இலக்காக வைத்துக் கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்வான். மேகங்களை விட வேகமாக சவுதியை 20 முறை தாக்கி அதனுள் நுழைந்து மக்கா மதீனாவை தாக்க முயற்சிப்பான். We talking about fighter aircraft. ஆனால் மதீனாவில் உள்ள 7 நுழைவாயில்களில் ஒவ்வொரு நுழைவாயில்களிலும் 2 வானவர்கள் பாதுகாப்பார்கள். அவனால் அதனுள் நுழைய முடியாது. வானவர்கள் மக்கா மதீனாவில் தஜ்ஜால் நுழைவதை தடுத்து சிரியாவின் தலைநகரமான டமஸ்கஸ் நகருக்கு திருப்பி விட்டு விடுவார்கள். அப்போது அவன் பல மனிதர்களை தன்னை இறைவன் என நம்ப வைத்து வழிகெடுத்து இருப்பான். அப்போது அவன் ஏற்படுத்தும் குழப்பத்தை தடுப்பது யார்? அவனை அழிப்பது யார்?